மாவட்டம் பவானி அடுத்துள்ள தொட்டிப்பாளையம் கிராமத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியில் மத்திய ஜல்சக்தி மற்றும் பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் விஸ்வேஸ்வர் துடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் மருத்துவத்துறை மகளிர் சுய உதவிக்குழுவினர், வேளாண் ஆராய்ச்சி மையம், இந்தியன் ஆயில் நிறுவனம், மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விளக்க அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதனை அமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் ஒருங்கிணைத்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் விஸ்வேஸ்வர் துடு, நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியில் மத்திய அரசின் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். ஆனால் மாநில அரசு அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை. அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசு நிதி அனைத்து திட்டங்களிலும் 60%, மாநில அரசு நிதி 40% பங்களிப்பு உள்ளது. எனவே மத்திய மாநில அரசு அதிகாரிகள் இதில் கலந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஆவாஸ் யோஜனா பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தில் மத்திய அரசு நிதி 60%, மாநில அரசு நிதி 40% வழங்கப்படுகிறது. ஆனால் இது மத்திய அரசின் திட்டமிட மாநில அரசு சொல்வதில்லை. 2024ஆம் ஆண்டிற்குள் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என பிரதமர் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். இத்திட்டத்திற்கு மத்திய அரசில் இருந்து 100% நிதி மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுவிட்டது. ஆனால் மாநில அரசு அதிகாரிகள் பயனாளியிடம் 10,000 முதல் 20,000 வரை பெற்றுக் கொண்டு வருகின்றனர். இது மிகவும் வருத்தத்துக்குரிய செயல். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சி நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 24ஆம் தேதி வரை நடைபெறும். மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் பட்டி தொட்டி வரை கொண்டு செல்ல வேண்டும். இதன் மூலம் அனைத்து மக்களும் இதில் பயனடைய வேண்டும். அப்பொழுதுதான் 2047ஆம் ஆண்டு வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக உருவாகும். நாம் சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டான 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் வேண்டும் என்பதற்காக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருகிறார். கல்வியில் 2014ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள் வாயிலாக அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் பெண்களின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் என பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதனை அனைத்து பெண்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு கௌரவ நிதி உதவி திட்டம், மண்வள அட்டை திட்டம், சொட்டு நீர் பாசன திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் என ஏராளமான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்துகிறது. இவற்றை விவசாயிகள் அறிந்து கொள்ளவில்லை. இதனை அறிந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். அதனால் அவர்களுக்கு ஏழை எளிய மக்களின் தேவை என்ன என்பதை அறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கி வருகிறார். ஏழைகளுக்காகவே விக்ஷல பாரத் சங்கல்ப யாத்ரா என்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் மக்களின் வீடுகளுக்கு தேடி வருகின்றது. இதன் மூலம் மக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் நபார்ட் வங்கி விவசாயிகளுக்கு விவசாய கடன் அட்டை, மாவட்ட முன்னோடி வங்கிகள் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி, வேளாண்மை துறை விவசாயிகளுக்கு மண்வள அட்டை, சுகாதாரத்துறை PMAY அட்டை, எரிபொருள் நிறுவனம் இலவச எரிவாயு இணைப்பு, தொழிலாளர் நலன்துறை தொழிலாளர் நல அட்டை, அங்கன்வாடி மையத்திற்கு காய்கறி நற்றுகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் பள்ளி குழந்தைகள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு மகளிர்களுக்காக பரிசுகளை அமைச்சர் வழங்கி சிறப்பித்தார். भारत सरकार 60% शेयरिंग करते हैं और मैचिंग ग्रांट के हिसाब से राज्य सरकार को 40% देना है ताकि इन गरीब लोगों को प्रधानमंत्री आवास मिले। इसी तरह जल जीवन मिशन के अंतर्गत हर घर जल 2024 तक पहुंचने के लिए प्रधानमंत्री संकल्प किया है। भारत सरकार का 50% शेयरिंग जब रहता है, I came to know that राज्य सरकार या state government only 20% is sharing. So this is very unfortunate when central government sharing 50% to all the states of the country, but one state only for जनता मतलब अपने लोगों के लिए 20% करना बहुत अनफॉर्चुनेट। सो मेरा आग्रह रहेगा कि भारत सरकार से आए हुए जितने पैसा लगभग इतने पैसा राज्य सरकार देने से लोगों को कनेक्शन में 10,000, 20,000, 5,000 जो लगता है कम से कम ये नहीं लगेगा। ये मेरा आग्रह। அமைச்சர் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் மோடிஜி அவர்களின் வீடு கட்டும் திட்டமானது
அதுல பாத்தீங்கன்னா 60% ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 40% இங்க இருக்கிற ஸ்டேட் அதிகாரி அந்த பஞ்சாயத்து தலைவர் அவங்க கிட்ட தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வருது. ஆனா எந்த ஒரு விதத்திலையும் மத்திய சர்க்காருக்கு வர பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒத்துழைப்பும் இல்லை. அதே மாதிரி நம்ம அமைச்சர் அவருக்கு வந்து ஜல் சக்தி மிஷனோட ஒரு எம்ஓஸா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட 2024ல घर 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 पानी எல்லா வீடும் தண்ணி இருக்கணும், வாட்டர் கனெக்ஷன் இருக்கணும்னு மோடிஜி கொடுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கேவலமான விஷயம் என்னவென்றால் அங்கிருந்து ஃபண்டிங் 100% வந்துச்சு. ஆனால் மீதி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் மக்கள் கிட்ட 10,000 20,000 5,000 வாங்கிட்டு இருக்காங்க. நேற்று நான் அதை கண்டுபிடிச்சேன் சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாம ஏழை எளிய மக்களுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம செய்யறோம். அப்ப என்ன பண்ணோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருக்கு ஃபண்டிங்கும் ஒட்டுக்கா வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா இந்த விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா மோடிஜி கூட கனவு நிச்சயமாக எல்லா மக்களுக்கு போய் சேரும் என்று அவர் கூறுகிறார். इसलिए उनका अनुभव है कि एक गरीब परिवार या गरीब लोग जिंदगी में कभी वो एक पक्का मकान घर बनाया कि ये नहीं बनेगा, ये सपना है। पहले जैसे हम देख रहे थे कि ज्यादा से ज्यादा जो रिच पीपुल है वो लोग यूज करते थे, बिजली यूज करते थे, शौचालय या लेट्रिन यूज करते थे, गैस यूज करते थे या ड्रिंकिंग वाटर। लेकिन आज प्रधानमंत्री जैसे संकल्प किया है कि जब तक ये देश में युवा हो, महिला हो, किसान हो या परिवार लोग जब तक ये विकसित नहीं है, मतलब विकसित नहीं है या उनका मौलिक सुविधा उनके पास नहीं पहुंचा हुआ है, तब तक ये भारत कभी भी विकसित भारत नहीं बनेगा। इसीलिए बहुत सारी योजनाएं जैसे प्रधानमंत्री से आवास से लेकर पीने का पानी तक व्यवस्था किया जा रहा है। लेकिन ये व्यवस्था भारत सरकार जो फेडरल स्ट्रक्चर है राज्य सरकार के माध्यम से कर रहा है, फंडिंग भारत सरकार से हो रहा है और राज्य सरकार उसको क्रियान्वयन कर रहा है। इसीलिए हमें शायद मालूम नहीं पड़ रहा है कि भारत सरकार यानी कि प्रधानमंत्री नरेंद्र मोदी की तरफ से क्या हो रहा है। लेकिन हमें लोग को सबको पता होना चाहिए कि प्रधानमंत्री से लेकर जितने मैंने कहा गरीब लोगों के लिए आज भी जैसे मुफ्त रेशन दिया जाता है, राइस दिया जाता है, ये भी प्रधानमंत्री नरेंद्र मोदी का स्कीम है, भारत सरकार का स्कीम है। इसीलिए गरीब लोग कभी भी सोचा नहीं होगा कि आजादी की 75 साल के बाद भी ये योजना हमारे पास पहुंचेगा। तो ये मेरा आग्रह रहेगा जिसके पास पहुंचा है कि उसका अनुभव वो सामने रखें और जिसको नहीं मिला है यहाँ बहुत सारे डिपार्टमेंट आए हुए हैं, हम उसका लाभ कैसे उठाएं या रजिस्ट्रेशन करें, डॉक्यूमेंट सबमिट करें ताकि उसका लाभ हमको मिल पाए।